தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரி, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு 3 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லாவண்யா நம்மோடு இணைகிறார். லாவண்யா, இது குறித்தான விரிவான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தினுடைய முக்கிய மாவட்டங்களில் சமீப காலமாக மழையை சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்று திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை நீலகிரி, கோவை, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருப்பூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. கனமழை மற்றும் மிக கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலை முதற்கொண்டு இரவு வரை நல்ல மழையை தமிழகமானது சந்தித்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மட்டுமல்லாமல் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் அண்டை மாநிலமான கேரளாவிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி லாவண்யா.